சளி பிடிச்சிருக்கீங்களா? இருமலா, சளி, ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு கஷாயம் வைக்கிற பாருங்க. எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அடுத்த வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுக்கன்னு பார்க்கலாம். 3 வெத்தலை 3 பேர்த்துக்குங்க நான் கஷாயம் போடுறேங்க. 3 வெத்தலை, கற்பூரவள்ளி ஒரு 5 கற்பூரவள்ளி இலை, துளசி ஒரு 10 துளசி இருக்குங்க, 6 மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க, உப்புங்க, உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தாங்க. இதான் கஷாயம் வைக்கிறதுங்க. முதல்ல தண்ணி ஊற்றிடுங்க. இந்த கஷாயத்துக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் வந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு ஊற்றுறாங்க. இந்த வெத்தலையை வந்து அப்படியே போடக்கூடாதுங்க. 1க்கு 2 அப்படியே கிள்ளி போடணுங்க. துளசியும் போட்டுருவோங்க. ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை அப்படியே போட்டு, ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க, மிளகு 6 மிளகு வச்சிருக்குங்க. ஒருத்தவங்கன்னா 2 மிளகு போட்டாலே போதுங்க. ஒரு வெத்தலை போட்டுக்கலாம், 2 கற்பூரவள்ளி இலை போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இவ்வளோ போடுற 1/2 ஸ்பூன் உப்பு. நல்லா கொதிச்சு நல்லா வரணுங்க. நல்லா கொதிச்சுட்டுங்க. இலையில உள்ள சாரெல்லாம் இறங்கிட்டு இப்போ வடிகட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா இருமல், சளி, ஜுரம் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. ஒரு நாள் குடிச்சாலே சரியாயிடும். இருமல், சளி, ஜுரத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஒரே நாள் குடிச்சாலே மறுநாளே சரியாயிடுங்க. அது நீங்களும் இது மாதிரி போட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.